சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த தேர்வை குறித்த அறிவிப்பு மற்றும் இதற்கான காலி பணியிடங்கள் குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுக்கான ஸ்டடி பிளான், அந்த ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் இந்த 2025 உங்களுக்கான ஆண்டாக இருக்கும். ஸோ அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய செய்தி, டிஆர்பியோட ஆனுவல் பிளானில், டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மாதத்தில்ங்கிறது அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய செய்தி. எக்ஸாம் பார்த்திங்கன்னா நவம்பர். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளிதழ்களில் கிடைக்கக்கூடிய செய்தியும் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கான அறிவிப்பு என்பது சரியாக ஆகஸ்ட்ல இருக்குங்கிற செய்திகளும் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் இதில் வேக்கன்சின்னு சொல்லி தற்பொழுது நிரப்பப்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய காலி பணியிடம் சொல்லும் பொழுது 3900க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களானது தற்பொழுது நிரப்பப்பட வேண்டிய சூழ்நிலையிலே இருக்குது. ஸோ நீ நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் நடத்தி உங்களுக்கு போஸ்டிங் போடும்போது நெக்ஸ்ட் இயர், ஸோ அப்போ அதற்கான காலி பணியிடங்களை அப்போ கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலி பணியிடங்கள் அதிகரிக்கும். ஸோ அப்போ இந்த 3900 காலி பணியிடங்களையும் நிரப்ப போகிறாங்களான்னா அப்படி கிடையாது, சரிங்களா. ஃபுல்லாமே நிரப்புவதற்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு. ஆனால் டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய டென்டேட்டிவ் வேக்கன்சி 1900 கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு பாடப்பிரிவிற்குமே எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு காலி பணியிடங்கள் அதிகமாகத்தான் இருக்குது. அப்போ இந்த 2025 நம்ம பார்த்திங்கன்னா என்ன செய்யணும், நமக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளணும். இந்த காலி பணியிடங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் சொல்லக்கூடியதற்கு 2 காரணம். ஒரு காரணம் பார்த்திங்கன்னா இந்த பிஜி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆண்டு விட்டு ஒரு ஆண்டு, அதிகபட்சம் 2 ஆண்டுக்குள்ள தேர்வுகள் என்பது உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ 3 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு, 2022. ஸோ இப்போ 2025 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலங்கள். அதே மாதிரி இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்று 5 ஆண்டுகள் நிறைவு பெறப்போது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்வு. ஸோ அப்படிங்கிற இதெல்லாம் கால்குலேட் பண்ணும் பொழுது பெரிய லெவலில் போஸ்டிங்கிறது எதுவுமே போடாத சூழ்நிலையில் இப்போ இந்த தேர்வுக்கான காலி பணியிடங்கள் அதிகரிக்கலாம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். எது எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன், நம்ம படித்து மதிப்பெண் எடுக்கிற பட்சத்தில் தான் நம்ம பணிக்கு செல்ல முடியுங்கிறது தான். அதற்கான வழிமுறைகளை இப்போ இருந்தே உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பிஜி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்கள் இனிமே இந்த அளவுக்கு இருக்குமா என்பதை யாருமே அறுதிட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த தேர்வு நடத்துகிறாங்க, அப்போ நடைமுறைகள் என்ன இருக்குது, ஒவ்வொரு முறையுமே நம்ம எதிர்நோக்கக்கூடிய சிக்கல்னு இருக்குது. ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸில் எக்ஸாம்ங்கிறது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ். ஸோ இதற்கு முன்பு சீனியர், ஜூனியர், ஸோ அந்த ப்ராப்ளம் எதுவுமே இராது. இப்போ அனைவருமே ஒரே கேட்டகரி. இப்போ இருந்து படிக்கக்கூடியவர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த ரேஸில் முன்னாடி வர முடியுங்கிறது. ஏன்னா நியூ சிலபஸ் எல்லாருமே புதியதாக படித்தாகணும். அப்போ புதியதாக படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே ஒரே சமந்தான். அப்படிங்கிற எந்த அளவிற்கு நம்ம டயத்தை ஒதுக்கி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்மளை பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அடாப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும், பணியை நோக்கி நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கிற உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், குறைந்தது ஒரு 5 மாத காலங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த 5 மாத காலத்தை நம்ம எப்படி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கொண்டுட்டு போகிறோமோ அதுதான் நமக்கான பணியை உருவாக்கி தரக்கூடியது. ஸோ இந்த காலத்தை நம்ம
விட்டுட்டோம்னா அடுத்த வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு. ஆகவே அரசு பணிக்கு செல்லணும், நான் ஒரு பிஜி அசிஸ்டண்டாக பணியாற்றணும்னு சொல்லி பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்கள் ஆகஸ்டில் மாறி செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தகவல்களும் அதைத்தான் உறுதி செய்கிறது. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும். அந்த பிளானை நம்ம உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். ஏற்கனவே நம்முடைய சபைக்குழுவில் நான் சொல்லக்கூடிய தகவல் அதான், இந்த பிஜி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் என்ன கொடுக்குறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம திரட்டி உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்து கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி உங்களுக்கு முடிஞ்சு ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் டாபிக் வைஸாக கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரீ டெஸ்ட். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக சைக்காலஜிக்கு போயிட்டுருக்கு. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 34 டாபிக் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். எஜுகேஷனை அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஜிகேக்கும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நாளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறோம். உங்களுடைய ஃப்ரீ டைமில் அந்த கொஷினை ஓப்பன் பண்ணி நீங்கள் தேர்வு எழுதி ஃப்ரீயாக எழுதிக்கிறதுக்கும் சரி, டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுபோக மேஜரில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஸோ இந்த பாடப்பிரிவிற்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், உங்களுக்கு மெட்டீரியலாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ், ஸோ இது உங்களுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணி அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காமர்ஸில் இங்கிலீஷ் மீடியம், சரிங்களா, காமர்ஸில் இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கான 10 யூனிட்டு, அதில் ஒவ்வொரு யூனிட் வைஸாக கொஸ்டின்ஸ், கடைசியில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு சொல்லி கொஸ்டின் பேங்கோட நம்ம நினச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% அந்த ஒர்க்கு முடிஞ்சு இந்த மாதம் இறுதியில் நம்ம என்ன செஞ்சிடோம் காமர்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அடுத்து 1 by 1 நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா மெயினாக பார்ட் பி எல்லாருமே எழுதக்கூடிய தேர்வு சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே 40. இந்த 40ல் 20 எடுத்தே ஆகணுங்கிற கான்செப்டில் நம்ம உங்களுக்கு தொகுத்தாச்சு. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதில் நம்ம வெற்றி பெற்றால் தான் நம்மளுடைய பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்கங்கிற சூழ்நிலையில் அதில் ஆல்ரெடி 5000 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டாபிக் வைஸாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஒன்லைனரோட உங்களுக்கு 15 முழு மாதிரி தேர்வு. இந்த 15 முழு மாதிரி தேர்வில் ஒரு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை உங்களுக்கு அதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம். மீதி 14 தேர்வுகள் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். இதை ஃபுல்லாமே நம்ம முடித்து கொடுத்துட்டோம். இனி மேஜருக்குள்ளே போக போகிறோம். அப்போ மேஜருங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், பள்ளி பாட புத்தகத்தை கான்செப்டாக எடுக்கிறோம். இந்த பள்ளி பாட புத்தகத்தில் என்னென்ன படிக்கணும், ஸோ அதை முடிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பள்ளி பாட புத்தகத்தை தொடர்ந்து அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஆத்தருடைய புக்கை நம்ம கிரியேட் பண்ணி முடித்த பிறகு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய பகுதி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. ஸோ இந்த கான்செப்டில் அடுத்து நம்ம உள்ளே போக போகிறோம். ஆகவே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டடி பிளானை முழுமையாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் 2025 உங்களுக்கான ஆண்டாக இருக்கும். அதற்கு தேவையான வழிமுறைகளை நம்ம உருவாக்குறோம். சுபிக்குழுவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ இருந்து நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னாலும் ஒரு நாளைக்கு குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டியது இருக்கும். அந்தளவுக்கு ஒதுக்கி சுபிக்குழுவோடு நீங்கள் பயணிக்கிற பட்சத்தில் உங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி கொடுக்க வேண்டிய வழி என்னுடைய வழி. அதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நாளிலிருந்து ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஸ்டடி பிளான் கொடுத்து உங்களுக்கான ப்ராக்டிஸு இருக்கும். வாய்ப்பை பயன்படுத்தி 2025 சுபிக்குழுவோடு இணைந்து உங்களுக்கான ஆண்டாக இறுதி வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.